கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலைசீர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலைசீர் 1:3 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவேல். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமாதினால் திறந்த நின் ஜீவ புது வலியாம், நின்னுதிரமாதினால் திறந்த நின் ஜீவ புது வலியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதாம். இத்தனை மகத்துவமல்ல பதவியே புலுக்காலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமல்ல பதவியே புலுக்காலாம் எங்களுக்கு. எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களா எப்போதும், வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம கொலைசீர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும். ஃபர்ஸ்ட் நமக்கு சபைக்குள்ள வந்தாச்சு, விசுவாசம் வந்துருச்சு. அந்த விசுவாசத்தை எப்படி புரிய வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தவான்கள் எல்லோரும் மேலும் உள்ள உங்கள் அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டு. இப்ப 2 காரியங்களை பார்க்கிறோம். ஒரு பக்கம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல உள்ள விசுவாசம், 2வது சபைக்குள்ள இருக்கிறவர்கள் மேல இருக்கிற அன்பு குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு. இந்த வசனத்தை நான் தியானிக்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டுல இங்க நான் 2 செட்டையாக நான் பார்க்கிறேன். ஒரு பக்கம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசம், 2வது சபை மேல இருக்கிற அன்பு. இந்த 2ஐயும் புரிந்து கொள்றதுக்கு சட்டியாக நம்ம பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளோமா? செய்திக்கு ஆதாரமான வசனம் ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம். இப்ப நம்ம பார்க்கிற அத்தனையும் ரூத் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சபைக்கு அடையாளம். இந்த போவாஸ் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிழல். எல்லாரும் அக்செப்ட் பண்ணது என்னுடைய தியரி கிடையாது. அப்ப ஒரு பக்கம் இந்த ரூத் எங்க வந்துட்டால் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, போவாஸ் சொல்லுகிறார். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். செய்கைக்கு தக்க பலன். இந்த ரூத் என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி,
ரூத் என்ன செய்தால்னா தன்னுடைய மாமி நெகேமிய விட்டுட்டு போகவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்துச்சு. என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, நீர் முதலாவது அதிகாரம் 16. அப்பொழுது ரூத் மணவாட்டி சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற அன்பின் ஆழத்தை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு ரூத், நான் உண்மை விட்டு உண்மை பின்பற்றாமல் உன்னை விட்டு திரும்பி போவதையும் இங்கு நீர் பேச வேண்டாம். அப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிற சபைக்குள்ள வந்தாச்சு. ஒரு பக்கம் நமக்கு அவர் மேல விசுவாசம் இருக்கு, பிரச்சனை வந்தா போகலாம். அதை நம்ம பார்க்கணும். இதைத்தான் மரணம் மாத்திரம் தான் நம்மளை பிரிக்கணும். நமக்கு மரணம் நம்மளை பிரித்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்க போயிடும். எல்லாமே நிஜத்தை நம்ம பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில். இதைத்தான் போவாஸ் சொல்லுகிறார். 2வது அதிகாரம் 12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராங்க. விசுவாசம், இந்த விசுவாசம் நமக்கு எவ்வளவுக்கு ஆண்டவர் மேல இருக்குதோ பிரச்சனைகளை நம்ம பார்க்க மாட்டோம். அடுத்து பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டியின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலனை. இன்னைக்கு சபைக்குள்ள வந்தாச்சு. இந்த கொலைசு சபை மக்கள் எங்க வந்தாங்கன்னா, விக்கிரகத்தை விட்டுட்டு சபைக்குள்ள வந்திருக்காங்க. இத ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். இப்ப நான் உங்களுக்கு செட்டையின் கீழ் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், இந்த செட்டியின் கீழ் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்துல நம்பர் 1 எழுதிக்கொள்ளும். ரூத் 2வது அதிகாரம் 13. அதற்கு அவன், சபை ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். அங்க நம்ம பார்க்கிறோம். என் ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரில் ஒருத்திக்கு சமமாக இருக்காவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடு பட்சமாக பேசினீரே என்றார். பட்சமாக பேசுது. இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள வந்தாச்சா, பேச்சு ஆண்டவனோட பட்சமா பேசுவார். உங்களுடைய எஜமான் அது யாரானாலும் அவங்க சொல்ற கடினமான வார்த்தைகள் உங்க இருதயத்தை 2ஆ பிளக்கும். ராஜேஷ் இருக்காரு, அவருக்கு எஜமான்லாம் கிடையாது, ஆண்டவர் தான் எஜமான். ஆனா எங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒவ்வொருத்தருக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த கடினமான வார்த்தைகள் அவங்க மேல மோதுறது எனக்கு தெரியும். ஆனா இந்த சபைக்குள்ள வந்தாச்சு. சபைக்குள்ள வந்த உடனே என்ன நடக்கணும் அப்படின்னா, கொலைசியர் 1வது அதிகாரம் 3. கிறிஸ்து இயேசு மேல் உள்ள உங்கள் விசுவாசம். நான் இப்ப எங்க இருக்கிறேன்? செட்டை நிலையில இருக்கிறேன். அடுத்த இந்த செட்டில் அடுத்த சைடு, பரிசுத்தவான்கள் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள். 2வது பரிசுத்தவான்கள் மேல ஒரு அன்பு. இந்த 2 இணைந்துதான் நம்ம அந்த செயற்பாடு. திரும்ப சொல்றேன், கொலைசியர் 1வது அதிகாரம் 3 வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். சபைக்குள்ள வந்தாச்சு. வந்த உடனே ஆண்டவர் அவங்கள்ட்ட நம்பர் 1 என்ன எதிர்பார்க்கிறார்? கிறிஸ்து இயேசு மேல உங்கள் விசுவாசம். இப்ப நேற்று செய்தியில் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் சபைக்குள்ள வந்தாச்சு. நம்ம எங்க வர போகணும்? வலுவாதபடி உங்களை காக்கவும் மகிழ்ச்சியான மகிமையான சன்னிதானத்திலே உங்களை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். யூதா 24. அதுவரை நம்ம போய் சேர்றதுக்கு இந்த 2 தேவை. ஒரு பக்கம் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இருக்கு, அது செட்டைன்ல ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சபையில இருக்கிற மற்றவர்கள் மேல இருக்கிற அன்பு. இந்த 2 இணைந்து தான் போகணும். 2 இணைந்து போறத நம்ம ரூத் 2வது அதிகாரம் 13வது வசனத்துல அந்த சபை மணவாட்டி, இங்க நம்ம பாக்குற ரூத் என்ன உணர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலைக்காரில் ஒருத்தர் சமமா இருக்காவிட்டாலும் வேலைக்காரி. உங்களுக்கு தெரியும், வேலைக்காரன் அது யாருங்க? வேலைக்காரன் கெட்ட குமாரன் மனம் திரும்பி வர்றான். சொல்றான், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதம் பாவம் செய்தேன், நான் உம்முடைய குமாரன் என்று சொல்றதுக்கு எனக்கு பாத்திரன் அல்ல. இதுதான் நம்ம உள்ள வந்த நேரத்தில் உள்ளது. அதே தான் அந்த மனவாட்டியாகிய ரூத்து சொல்றாங்க. சமமா இருக்காவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி. இப்ப சபைக்குள்ள அவங்க நம்ம கிடைக்கிற வார்த்தை என்ன? ஆறுதல். என்ன ஆறுதல்? அப்படியே பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, நம்ம பரலோகத்துக்கு போய் சேர ஒரு பெரிய நிச்சயம் நமக்கு இருக்கு. உம்முடைய அடியலோடு பட்சமாக பேசினீர், ஆறுதல் சொல்லி பட்சமாக பேசினீர். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமேன், எவ்வளவு இன்பமானது. சரி, ஒரு வசனத்தை எடுப்போம். இந்த ஆறுதலை நீங்க புரிந்து கொள்வதற்கு ஏசாயா 25வது அதிகாரம்
8வது வசனம். 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரையும் துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இறந்தபடி நீக்குவார். அப்ப ஆறுதல் சொல்ற உடனே இவங்க அழுகிறாங்க. கண்ணீர், இந்த கண்ணீர்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போறேன். ஒரு 10 பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆள்கிட்ட போய், எங்க அழுகுறீங்க? ஐயோ, எனக்கு ஒரு கடன் இருக்குதுங்க, உங்கிட்ட என்னால இருந்து வெளியே வர முடியாது, நான் சாகத்தான் முடியணும், செத்தாதான் என் வாழ்க்கையில் எனக்கு முடிவு கிடைக்கும், நம்புறான். இன்னொரு ஆள் சொல்றாரு, சார் டாக்டர்கிட்ட போனேன், எனக்கு ஒரு கொடிய கேன்சர் இருக்குன்ட்டாரு, என்னால இருந்து வெளியே வர முடியாது, நான் அழுதுகிட்டு இருக்கேன். இன்னொருத்தாரு, சார் என் கிட்னி 2ம் போச்சு சார், எனக்கு வசதி கிடையாது சர்ஜரி எல்லாம் பண்றது, அவர் அழுகிறார். ஒரு 10 பேர் வித்தியாசமான காரணத்தை அழுகிறாங்க. ஒருத்தர் குடும்பத்துல பிரச்சனை, மனைவி கோச்சு, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இந்த 10 பேருக்கும் ஒருத்தர் வருகிறார், பெரிய கோடீஸ்வரன், மகாபெரும் கோடீஸ்வரன் வந்து, எப்பா அவன் பிரச்சனை கடன், வா பிரச்சனை நான் பாத்துக்கிறேன்ட்டு கடனை செட்டில் பண்ணி அனுப்பிட்டார். அந்த கண்ணீர் போயிடுச்சு. ஆனா நோய் உள்ளது இருந்தாலும் சரி பண்ண முடியுமா? முடியாது. இப்படி வித்தியாசமான அவர்கள் அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என்னன்னா, கண்ணீர் யாவையும் 10 பேரா 20 பேரா 100 பேரா எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்க வல்லமை. எங்க இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்? சபைக்கு உள்ள, வெளியில கிடையாது. சரி, இதுதான் முதல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அடுத்து, சபையை விட்டு நம்ம வெளியில போனால் கூடாது, வெளியே இருந்தவர்களுக்கு ஆண்டவர் ஒரு உள்ள வந்தோட ஒரு ஆசீர்வாதம், வெளியில இருக்கீங்களா உள்ள வரணும். ஏசாயா 62வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 62:4. சபை வெளியில நம்ம எப்படி இருந்தோம், உள்ள வந்தோட என்ன ஆசீர்வாதம்? செட்டின் நிழலுக்கு வந்தாச்சு. நீ இனி கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமலும். நம்ம எப்படி இருந்தோம்னா கைவிடப்பட்டவர்களாக இருந்தோம். நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். என்னுடைய வயசு 68 வயசாயிருச்சு. ஆண்டவருடைய கிருபையினால் நான் 2000 ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிறந்த நாள் வருதுன்னா அப்படியே ஒரு சோர்வுக்குள்ள போயிருவேன், டிப்ரெஷன், சாட்டி பேச மாட்டேன். என் மனைவிக்கு தெரியும், இது மலை ஏறிச்சு, இது கிட்ட பண்ணா கடிச்சு போடுவான். எதனால அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பயம் இருக்கும். இதுதான் என்னுடைய கடைசி பிறந்த நாளா இருக்குமோ, அடுத்த பிறந்த நாள் நான் பார்க்க முடியாதோ, என் வாழ்க்கை முடிஞ்சா அது எங்க போகுது ஒரு கேள்வி மனசுல இருக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. கைவிடப்பட்ட நிலையிலிருந்து வெளியே வந்தாச்சு. அதுதான் ஏசாயா 62வது அதிகாரம் 4வது. நீ இனி, ஏன் இனி? கொலேசி சபைக்குள்ள வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் வந்துருச்சு, சக விசுவாசக்குள்ள அன்பு வந்துருச்சு. அதனாலதான் இனி உன் தேசம் இனி பாலான தேசம் என்று எனப்படும். பாலான தேசம், இந்த பாலான தேசத்துக்கு இருந்துதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சபைக்குள்ள இருக்கோம். உன் தேசம் பியூலா என்று சொல்லணும். கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார். அந்த பிரியமா இருக்கிறனாலதான் போவாஸ் சாயிறாரு, பக்கமா சாய்ந்து ஆறுதலா பேசுகிறார். இது சபைக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதம். சரி, இத இன்னொரு ஆங்கிள் உங்களுக்கு நான் சொல்லித்தர போயிருக்கேன். எடுத்துக்கணும். ஆதியாகமம் 50வது அதிகாரம். இப்ப நிலைமை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். யோசேப்பு, இந்த யோசேப்பும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நிலை. இவரு வெள்ளி காசுக்கு விற்கப்படுகிறாரு, சகோதரர்களால் கைவிடப்படுகிறார். அது ஒரு பெரிய ஸ்டடி, நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கிறேன். ஆனா இப்ப நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21வது வசனம். இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டேன், தகப்பனார் யாக்கோபு இறந்துட்டார். இப்ப அவங்க அண்ணன்மார்களுக்கெல்லாம் வயத்துல புளியே கரைக்குது. ஏன் கரைக்குதுன்னா, இந்த ஆளு நல்ல ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு அப்பா இருக்கிறவர நம்ம நல்லா அன்பா பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அப்பா இறந்துட்டாரு. இப்ப நம்மள வந்து கொண்டான்னா யாரு கேட்க முடியாது. அத்தனை பேரை ஒரே நேரத்தில் வச்சு தலையை சீனாலும், ஏன்னா இவருக்கு தான் எகிப்துல மோஸ்ட் பவர்ஃபுல் பிளேஸ். ராஜா கண்டுகிடவே மாட்டாரு, எல்லாரையும் கல்யாணம் என்னை மட்டும் ஒண்ணு செய்யாது. அதனால இப்ப
15 வாசிக்கிறேன். 50:15. தங்கள் தகப்பன் மரணம் அடைந்து யோசேப்பின் சகோதரர் கண்டு ஒருவேளை பயம் சாத்தா போட்டுறோம். ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாம்புக்கும் நமக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி ஆள் அனுப்புறாங்க. நிறைய நேரம் பாத்தீங்கன்னா நேரம் போக மாட்டாங்க, ஆள் அனுப்புறாங்க. எல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே அவன் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 14 யோசேப்பு அவன் அழுதான். ஏன் அழுதுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியாக்ஷன் பாருங்க. 21 ஆதலால் பயப்படாது. ஃபர்ஸ்ட் பயப்படாது. செட்டுக்குள்ள வந்தாச்சா பயப்படக்கூடாது. நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லி அவரோட ஆறுதல் சொல்லி அவளுக்கு பட்சமாக பேசினான். இங்க நம்முடைய போவாஸ் என்ன சொல்றாரோ அதே தான் சொல்றாரு. 2வது அதிகாரம் 13 ஆறுதல் சொல்லி பட்சமாக பேசினீர். இங்கேயும் பாருங்க அதே தான் பார்க்கணும். ஆறுதல் சொல்லி பட்சமாக பேசுகிறார். பட்சமாக பேசி யார்கிட்ட? அவங்கள்ட்டே பேசுறாரு, பிள்ளைகிட்ட பேசுறாரு. காரணம் அதனுடைய ஆழமான ஒரு அன்பு. நான் செய்யணும், உங்களையும் உங்கள் பிள்ளைகளும் பராமரிப்பேன். எல்லாராலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பவர்ஃபுல் போஸ்ட். இவரு அடிமையா இருக்கும் போது சொல்ல முடியுமா? முடியாது. சரி, இன்னைக்கு சாயங்காலம் ஒரு செய்தி வச்சிருக்கிறேன். அந்த செய்தியில யோசேப்பை குறித்து நம்ம பேச போறோம். அதனால இப்ப நான் இதோட விட்டாச்சு. சரி, சங்கீதம் 94வது அதிகாரம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 94:19 என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையிலே உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்று. உள்ளத்தில் விசாரங்கள். என்ன விசாரங்கள்? ரூத் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் அவ மோவையார் பெண், அன்றைய பிள்ளையே கிடையாது, கணவன் இறந்தாச்சு, மாமியார் கூட வந்துகிட்டு இருக்கா. மாமியார் தன்னை என்ன சொல்லுகிறார்னா, நான் கசப்பான என் வாழ்க்கையை அந்த கடவுள் தேவன் கசப்பா மாறாவாக மாத்திட்டார். அல்ல நெகோமின்னு கூப்பிடாம இதெல்லாம் கேட்கிறா. கேட்டு கேட்டு என்னையாது இது உண்மைக்கு சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் இருதயத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கஷ்டம், வேதனை. அந்த வேதனையை தாவீது எப்படி சொல்கிறாரு கேட்டீங்கன்னா 94:19 என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகிலே உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்று. இந்த ஆத்மா தேற்றப்படணும்னா நீங்க சபைக்குள்ள வரணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல அன்பு இருக்கணும், அதே நேரத்தில் மற்றவர்கள் மேல ஒரு ஆண்டவர் மேல விசுவாசம், மற்றவர்கள் மேல அன்பு. அதனால ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர் என்ன செய்வார்? ஏசாயா 51வது அதிகாரம் 3 ஏசாயா 51:3 கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். சீயோனுக்கு ஆறுதல் செய்வார்னா செட்டுக்குள்ள வந்தாச்சா, இனி நான் உன்னைய சீயோன்ல கொண்டு வந்து சேற்று. அது ஏன் பொறுப்பு, அது அவர் கொடுக்கிற ஆறுதல். சரி, இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாராலும் ஆறுதல் செய்ய முடியுமா? எல்லாராலும் ஆறுதல் செய்ய முடியும். இந்த கேள்விக்கு நம்ம பதிலா பார்க்க போறோம். எங்க இருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோபுல பார்க்க போறோம். யோபு என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபுடைய நண்பர்கள் வர்றாங்க, வந்து அவங்களால ஆறுதல் சொல்ல முடியல. என்ன சொல்ல முடியல? ஆறுதல் சொல்ல முடியல. அவங்க என்னதான் செய்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோபு 10வது அதிகாரம் 12வது வசனம். எனக்கு ஜீவனை தந்து அல்லாமல் தயவு எனக்கு பாராட்டி நீர் உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்ற. ஆத்மாவை குறித்து காட்டினேன். நண்பர்கள் வந்தாங்களா? வந்தாங்க. ஆனா கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டாங்க. ஆறுதல் சொல்றாக்கா வந்தவங்க, அவங்களால ஆறுதல் சொல்ல முடியல. ஆனா அவர் யாரை பாக்குறா? கிரியேட்டர் பாக்குறாரு. எப்படி உட்காரன்னா, எனக்கு ஜீவனை தந்து இது அல்லாமல் ஃபர்ஸ்ட் உயிரை காப்பாத்துறீங்க, தயவை எனக்கு பாராட்டினீர், உடைய பராமரிப்பு என் ஆவியை பராமரிப்பு. இந்த செட்டைக்கு கீழே வந்தாச்சுன்னா ஆண்டவர் பராமரிப்பு. ஏன் பராமரிப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள். சரி, இப்ப உங்களுக்கு கண்ணீரை நமக்கு ஆண்டவர் செய்தார், தொடக்கிறார். தொடச்சிட்டு அந்த கண்ணீர்
இப்ப நம்ம சபைக்கு உள்ள வந்தாச்சா எப்ப அடுத்த கண்ணீர் வரும் நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம் 17வது. இது ஆனந்த கண்ணீர். வாசிப்போம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து, நாமெல்லாம் ஆடுகள் சபைக்குள்ள இருக்கிறோம். ஒரு மேய்ப்பனை வச்சிருக்கிறாரு. அந்த மேய்ப்பன் மூலமா ஆகாரம் கொடுக்கிறாரு. அவர் தான் பிரதான மேய்ப்பன். மேய்த்து என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றுகளை நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். ஏன் தேவன் தாமே அவருடைய கண்ணீர்களை யாரும் துடைப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க சபைக்குள்ள சந்தோஷமா இருந்தாங்க, வேதனை இருந்துச்சு. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் 14வது வசனம், அப்பொழுது இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் வந்தார்கள். மிகுந்த உபத்திரவம் மிகுந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உபத்திரம். எனக்கு வேற உபத்திரம், உங்களுக்கு வேற. ஆனா செட்டுக்குள்ள வந்தாச்சு. அந்த செட்டுக்குள்ள கிடைக்கிற ஆசீர்வாதத்துல மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி இப்ப ரூத் எடுத்துக்கோ. எங்க இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயல் வாசிப்போம். ரூத் 2வது அதிகாரம் 5வது வசனம். இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்கிறோம். ரூத் எங்க வந்துட்டாங்க? வயலுக்குள்ள வந்துட்டாங்க. வயலுங்கிறது சபை. வந்தாச்சா கேட்கிறாரு. கேட்ட உடனே இவர் கேட்கிறாரு, ஆனா 8வது வசனம். ரூத் 2. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள். இப்ப நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன். இந்த வயல்ல எத்தனையோ பேர்கள் கதிர் பொறுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அன்னைக்கு ஆண்டவர் சட்டம் போட்டிருக்காரு, எல்லாம் ஏழை மக்களுக்காக அதை விட்டு அவங்க அதை பொறுக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி. இந்த போவாஸ் இந்த ரூத்திட்ட மட்டும் வந்து பேசுறாரு பாருங்க. எப்படி பேசுறாரு பாருங்க. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேற வயலுக்கு போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்க ஏன் ஊழியக்காரங்களோட கூட. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ரூத்துக்கு மாத்திரம் தான் என்ன தெரியுமா? ஒரு கஷ்டம், வேதனை. வேதனையோடு வருகிற ஒரு பெண். மாமியாருக்கு வயசாயிருச்சு, அம்மா நீ இரு அப்படின்னு சொல்லி போய் கதிர் பறக்க வருகிறார். அந்த இருதயத்துடைய வேதனை அறிந்த போவாஸ் நல்ல ரூத்துட்ட மட்டும்தான் வந்து என்ன செய்யறாரு, பேசுறாரு. இதுக்கு ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளமா, தானியேல் எடுத்துக்கணும். 10வது அதிகாரம் 17வது. தானியேல் 10:17. ஒருத்தருடைய பலன் எல்லாம் போயிருது. ஏன் பலன் போயிருது? வந்தாச்சு, சந்தேகமே இல்லை. வாசிப்போமா, தானியேல் 10:17. ஆகையால் என் ஆண்டவராகிய அடியேன் என்னோடு பேச கூடாதுன்னு, இனி எனக்கு பலன் இல்லை, எனக்கு மூச்சும் இல்லை. பலன் இல்லை, மூச்சு இல்லை. ஓட ஆரம்பிச்சாச்சுங்க. எங்க போயிட்டு இருக்கிறோம்? சியோனுக்கு. அவர் என்ன செய்ய போறாரு? வலுவாதபடி நம்மள காக்க போகிறோம். ஆனா ஓடும்போது பலன் இல்லாம ஆயிரும். இப்படியா நம்ம போய் சேருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு என்னுடைய பர்சனல் அனுபவத்தை நான் சொல்றேன். 2000 ரசிக்கப்பட்டேன். இப்ப எனக்கெல்லாம் பெரிய ஒரு மலைப்பு இருந்துச்சு. எப்படிடா அந்த ஓட்டத்தை ஓட போறோம், பின்மாற்றத்துக்கு போயிடக்கூடாது, எல்லாரும் சிரிக்கப்பாங்களேட்டு. ஒரு வருஷம் முடியும், ஒரே சந்தோஷம் வரும். இந்த வருஷத்துல நான் பின்மாற்றத்துக்கு போகல. இப்படி ஆண்டவர் 25 வருஷத்தை ஓட்டிட்டார். நான் எல்லாம் அவரு கொண்டு போயிட்டார். அதனாலதான் நமக்கு பலன் தேவை. பலன் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னிடத்துல பலனும் இல்லை, என்னிடத்துல மூச்சும் இல்லை. அப்பொழுது மனுஷகுமாரான ஒருவன், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி போவாஸ் திடப்படுறதுக்கு மகளே அப்படிங்கிறார். வேற எங்க போயிடாத, இங்கே என்னுடைய வேலைக்கார பெண்கள் கூடவே இருந்துக்கோ. எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. துரத்தல. பிரியமான புருஷனே பயப்படாது, உனக்கு சமாதானம் உண்டாகும், திடன் கொள் திடன் கொள். இந்த ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. ஓடிக்கிட்டு இருக்கோம். சியோன் போய் சேரணும். அவருக்கு சியோன்ல கொண்டு வந்து சேர்த்துறோம்னு விசுவாசம் நமக்கு இருக்கு. ஆனாலும் பலன் குறையும் போது பலத்தகணும். நான் திடன் கொண்டு அவனை பேசுகிறேன். நான் திடன் கொண்டு அவனை நோக்கி என் ஆண்டவர் பேசுவதாக என்னை திடப்படுத்தினீர். அந்த திடப்படுத்துறது திருத்துவது பாருங்க. ஏன்னா இவர் யார் சொல்லுங்க?
தானியல், பிரியமான தானியல். பிரியமான தானியலுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம், அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். பட்சமாக பேசினர். பட்சமான சைட்ல பேசுறார். சரி, இந்த பட்சமாக பேசுகிற ஆண்டவர் ரூத் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். 2:8. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், நீ கேள். வேதனை, கஷ்டங்கள், ஒரு பயம், என்னை துரத்திடுவாரோ, நான் துரத்துல எங்க போ. அந்த அம்மாக்கு தெரியாது இது போவாஸுடைய நலன்ட்டு. ஆனா போவாஸுக்கு தெரியும் இந்த பெண் யாருன்னு சொல்லி. கேள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காத எங்கிட்ட வை. சாத்தான் ஒரு பக்கம் சவுண்டு போடுவான். உங்களுக்கு நான் நேற்று சொன்னேன், பின்னாடி இருந்து ராத்தம் தொட 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 தொட. அங்க இருக்கிற எய்த்துலாம் ஓ ஓ ஓ ஓ ஓ பிடி பிடி, அவனை பிடி, தொடரும், பிடி 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 கத்திக்கிட்டே பண்ணு. இந்த சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா முன்னாடி அடைஞ்சிருக்கும். அப்ப ஆண்டவர் நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். காரணம், இதுவரை பின்னாடி வந்துகிட்டு இருந்த மேகஸ்தம்பம், அக்னிஸ்தம்பம் டைரக்ஷனை மாத்திருச்சு. இப்ப அவங்களுக்கு இருளா மாறிடுச்சு, இஸ்ரேல் மக்களுக்கு வெளிச்சமா மாறிடுச்சு. இதுதான் கேள். அந்த சத்தத்தை கேட்காத. அந்த சத்தம் உன்னை பயம் உண்டாக்கும். ஆனா நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அதனாலதான் கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலுக்கு போகாம இருக்கா. இருக்கு, ஆயிரக்கணக்கான வயல் இருக்குது. பெத்ரேகம் எல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு. விளைஞ்ச நியூஸ் கேட்டுதான் இங்க வர்றாங்க. அங்க போயிடாத. ஏன்னா நீ சபைக்குள்ள வந்துட்ட. மற்ற இடத்துல ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நீ போனேன்னா விழுந்து. அதனாலதான் கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலுக்கு போகாது. இங்கே என் ஊழியக்காரன் அவங்க வேலை செய்வாங்க, நீ விசுவாசத்துல. அதான் வித்தியாசம். சரிங்களா? இந்த வசனத்தை நான் உங்களுக்கு திரும்ப வாசிக்கிறேன். அப்பதான் இந்த செய்தி உங்களுக்கு புரியும். நம்ம கொலோசியர் 1வது அதிகாரம், கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தை. விசுவாசத்துக்கு ஆப்போசிட்னா கிரியை. இப்ப மரியாள் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய உயரமான ஒரு இடத்துல இருப்பாங்க. இந்த உங்க பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு முழங்காலையே அப்படி ஏறி 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 போகணும். அது ஒரு கிரியை. அந்த முழங்கால ரத்தம் வரும். ஒரு நாள் ஓப்பி பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வாலிப பெண் ரொம்ப அழகா இருக்கும். 2 முழங்கள் சுத்தமா இருக்கும். என்னமான்னு கேட்டேன். சார், நான் பியூட்டி பேக், பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன். நான் இந்த மூஞ்சிக்கெல்லாம் கலர் அடிக்கிற பொண்ணு. நான் அந்த மாதிரி மரியாதை கோயிலுக்கு போனேன். நடந்து போனேன். காலம் போச்சு சார். இது கிரியை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்க இப்படியே நடந்து போனோம். மரியாதை பார்த்து, இந்த பிள்ளைக்கு பரவாயில்ல, கேட்கறதெல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. விசுவாசம். எனக்காக ஆண்டவராகிய இயேசு சிலுவை எதெல்லாம் எனக்கு செய்து முடித்தார். அந்த விசுவாசம். அதனாலதான் கிறிஸ்து இயேசுவின் உங்கள் விசுவாசம். ஏன் விசுவாசம் வேற, உங்க விசுவாசம் வேற கிடையாது. எனக்கு என்ன விசுவாசம் இருக்கிறோம், அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம எங்க வந்தாச்சு, ஷெட்டைன் கீழே வந்தாச்சு. இந்த ஷெட்டைன் கீழ அந்த நமக்கு நிறைவான பலன் அவர் கொடுப்பார். ஆனால் அந்த நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள நமக்கு விசுவாசம் தேவை. அடுத்து என்ன தேவை திரும்ப பார்த்துருமா? பரிசுத்தவான்கள் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு மற்றவர்கள் மேல, மற்றவங்களா அவங்க கிடையாது, சபைக்குள்ள இருக்க என்ன அளவுக்கு விசுவாசம் இருக்கு, அன்பு இருக்கு. இது 2ஐயும் பார்த்து தான் நம்ம தொடர்ந்து ஓடும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை சபைக்குள் கொண்டு வந்து விட்டீர் ஐயா. ஒரு ஓட்டத்தை நாங்கள் துவங்கிவிட்டோம். தொடர்ந்து ஓட எங்களுக்கு பலன் தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தேவை. எங்களுக்கு பட்சமாக பேசுறதுக்காக நன்றி ராஜா. வேறு வயலுக்கு போகாதபடி இங்கேயே நம்முடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து எங்களுக்கு தருவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென்.